சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஆட்டு தலைக்கறி கிரேவி தான் வைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த கிரேவி வந்து பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடிஷாக வந்து சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். அப்புறம் பரோட்டாக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானுக்கு வந்து அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டு தலைக்கறி கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 1 கிலோ ஆட்டு தலைக்கறி வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து நான் 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் போடுங்க எண்ணெய். அப்படி இல்லைன்னா 1/4 கிலோனா 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்படியே நறுக்கின இஞ்சி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 15 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதையே சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துப்போம். இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். ஆட்டு தலைக்கறி 1 கிலோ, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். சோம்பு பொடி 1.5 ஸ்பூன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மறுபடியும் நம்ம இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வதக்கணும். மட்டன் வந்து நல்லா ஒரு 3 விசில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இதை நல்லா வந்து நம்ம திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு சுண்ட விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். நல்லா வத்த விட்டுட்டு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. கிரேவி மாதிரி வச்சாதான் நல்லாயிருக்கும். இதில் வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுருவோம். இப்போ மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு நல்ல ஒரு கிண்டிடுவோம். இப்போ வந்து ஆட்டு தலைக்கறி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான ஆட்டு தலைக்கறி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.